வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற தீவிர வாக்கு திருத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இது நம்ம மக்களுக்கு பெரிய பாதகத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் இது நல்ல விஷயம். இதிலிருந்து நிறைய போலியான வாக்காளர்களை நீக்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. ஆனால் பீகாரை பொறுத்தளவு இறந்தவர்களுக்கு வாக்கு இருக்கிறது, உயிரோடு இருப்பவர்களுக்கு வாக்கு இல்லாமல் போய்விட்டது. அந்நிய மாநிலத்தில் ஏற்கனவே ஓட்டு போட்டவர்களை பீகாரில் வாக்காளர்களாக சேர்த்திருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக ஓட்டு போட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குளறுபடியை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. இதுவும் RSS உடைய ஒரு அஜெண்டா தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மாதிரி குளறுபடி இருப்பதால் அப்போது நாம் நீதிமன்றத்தை நாடி செல்லும் பொழுது அவர்கள் வேறு மாநிலத்தில் இருக்கிறவர்கள் இங்கே ஓட்டு போடுகிறார்கள் அப்படி என்பதை நாம் வாதமாக வைத்தால் அப்பொழுது பிஜேபியும் தேர்தல் ஆணையம் வேறு ஒரு வாதத்தை வைப்பார்கள். அப்படி என்றால் மற்ற மாநிலத்தில் உள்ளவர்கள் வேறு மாநிலத்தில் ஓட்டு போட முடியாதபடிக்கு தேர்தலை ஒரே தேர்தலாக இந்தியாவாக வைத்து விடலாம் என்ற வாதத்தை அவர்கள் வைப்பதற்காகவே இப்படிப்பட்ட குளறுபடியை தேர்தல் ஆணையமும் ஆளுகின்ற மத்தியில் ஆளுகிற பாஜக அரசும் செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு BLOக்களும் BLAக்களும் ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஓட்டு உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு 13 ஆவணங்களை அவர்கள் ஆவணமாக கொடுத்திருக்கிறார்கள். அதில் 13வது ஆவணமாக அவர்கள் சொல்லியிருப்பது ரொம்பவும் வெட்கக்கேடானது, வியப்பானது என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 1/7/2025 அன்று பீகாரில் இந்த தீவிர வாக்கு திருத்தத்தின் மூலமாக அவர்கள் ஓட்டு உரிமையை பெற்றிருந்தால் அந்த பிரதியவே அந்த ஆவணத்தையே நாம் இங்கு தமிழ்நாட்டில் ஆவணமாக காட்ட முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பீகாரில் ஓட்டு உரிமையை பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் எப்படி ஆவணமாக காட்ட முடியும்? அப்போ இது எதற்காக சேர்த்திருக்கிறார்கள்னா, இங்கு 3-4 லட்சம் பீகாரிகள் இங்கு அதாவது வேலை நிமித்தமாக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அங்கு பீகாரில் ஓட்டு போட்டு முடிச்சுட்டு இங்கேயும் தமிழ்நாட்டிலும் தற்காலிக முகவரியை கொடுத்து அவர்களும் ஓட்டு உரிமையை பெறுவதற்காகவே இந்த தேர்தல் ஆணையமும் பாஜகவும் திட்டமிட்டு இந்த செய்தியை செய்கிறது. இதை BLOக்களும் BLAக்களும் தடுத்து தமிழ்நாடு வாக்குரிமை நமக்கு மட்டுமே என்பதை உறுதி செய்ய வேண்டும்.